ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பட்டியை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். கருப்பட்டி சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இந்த கருப்பட்டி சேவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பட்டி சேவ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு 2 கப் போல் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தீபாவளி ரெசிபி அப்படின்னாலே எல்லாமே மேக்ஸிமம் கடலை மாவை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த கருப்பட்டி சேவுக்கும் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்தா ரொம்ப கிறிஸ்பாயிரும். ஸோ நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் அந்த உப்பு, அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவோட நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரே டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாயிரும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பெசறி விட்டுக்கோங்க. இந்த சேவுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. காராச்சேவு, அப்புறம் இனிப்பு சேவு. இனிப்பு சேவுனா சுகரில் பண்ணுவாங்க அது. அப்புறமா இந்த கருப்பட்டி சேவு, அப்புறம் சாதாரணமாக முறுக்கு மாதிரியே ஒரு சேவு இருக்கும். அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் சேவு இருக்குது. நான் இன்றைக்கி இந்த கருப்பட்டி சேவு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு இப்போ இதை நம்ம முறுக்கு மாதிரி சுட்டெடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுறலாம். இதை பிழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற நம்ம முறுக்கு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி 3 ஹோல் இருக்கிறத வச்சு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துட போகிறேன். இப்போ மாவு அதில் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சாச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த மாதிரி போட்டு பார்க்குறத நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ நம்ம முறுக்கு என்ன ஷேப்பில்னாலும் நம்ம ஷேப்பாக தான் பண்ணணும்ல. ஏன்னா நம்ம இதை உடச்சி தான் விட போகிறோம். அதனால நமக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் எவ்வளோ சைஸ்லனாலும் சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. உடனே திருப்பிடாதீங்க, மாவெல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. இதை நம்ம எடுக்கும்போது நம்ம முறுக்குக்கெலாம் ரொம்ப நேரம் விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம விட வேண்டாம். ஏன்னா நம்ம இதை கருப்பட்டி பாகில் தான் போட்டு எடுக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால் நமக்கு கிறிஸ்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வெந்தாலே நமக்கு போதும். பாருங்கள், நல்லா வெந்து ஓரளவுக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற மாவுக்கெலாம் இந்த மாதிரி முறுக்கு சுற்றி அதை நல்லா எடுத்து அதை ஆற வச்சு நல்லா உடச்சி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான மணிக்கோலம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறையா தீபாவளி ஸ்பெஷல் கோலம்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுற்றிட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா உடச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கருப்பட்டி பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேங்க. கருப்பட்டி ஒரு 1.25 கப் போல் நான் சேர்த்துருக்கேன். நம்ம மொத்தமாக ஒரு 2 கப் போல் கடலை மாவு எடுத்துருந்தோங்களா. இதுக்கு இந்த 1.25 கப் கருப்பட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதில் ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாங்க. இதை நல்லா அது கருப்பட்டியெல்லாம் கரையணும் இல்லைங்களா, அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுறலாம் நல்லா ஃபஸ்ட்டில். இதுக்கு வந்து நம்ம கருப்பட்டி வந்து நல்லா உடச்சிட்டு நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வந்து நமக்கு கரைஞ்சிரும். இப்போ கருப்பட்டி கரைஞ்சாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து ஏற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து சுக்கு பவுடர், இந்த கருப்பட்டி சேவுக்கு வந்து மெயினாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கு பவுடர். அதனால் மறக்காமல் இதை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஏலக்காய் தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்து நம்மளோட கருப்பட்டி சேவுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த ரெண்டையுமே வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு கருப்பட்டி பாகா வந்து நல்லா காய்ச்சணும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து கருப்பட்டியை பாகு காய்ச்ச போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் விட்டால் நமக்கு இந்த மாதிரி உருட்டு பதம் மாதிரி வரணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்ததும் அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சேவை வந்து இந்த மாதிரி உடச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கருப்பட்டியில் நல்லா வந்து கிளறணுங்க. கருப்பட்டி அந்த சேவு வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா ஒட்டணும். நமக்கு கருப்பட்டி வந்து இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு வந்து அது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதுலேயும் இதில் வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம், சுக்கு சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து தீபாவளி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி ஜீரா பூரி பண்ணியிருந்தேன், அதோட லிங்க்கு. அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பன்னீர் ஜாமுன் பண்ணியிருந்தேன், அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே நமக்கு இந்த மாதிரி நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சு அப்படியே நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரியாகவே ஆயிரும். இல்லை இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உதுத்து விட்டு முடித்தோம் அப்படின்னா நம்மளோட கருப்பட்டி சேவு சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நம்ம பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த கருப்பட்டி சேவு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.